எல்லாரும் பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நம்ம நேசிக்கிறவங்கள தான் நாம அதிகமாக காயப்படுத்துவோன்னு. அது எந்த விதமாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா யாரையும் காயப்படுத்தவோ கொல்லவோ நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நம்ம நேசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெறுக்கிறவங்களா இருந்தாலும் சரி. சீக்கிரமா வா. நீ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டதா? என்னோட ஃப்ரெண்டும் இதே ஊர் தான். ஆனால் இப்போ அவன் வேற ஊரில் இருக்கான். அவன் நமக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். நம்ம இப்போ அங்கே தான் போய் தங்க போகிறோம். என்னம்மா புது கல்யாண பொண்ணு? என்னாச்சு முகத்தை தொங்க போட்டுட்டு வர? என்ன புருஷன் கூட சண்டை போட்டியா? என்ன பேசுறீங்க நீங்க? அக்கான்னு கூப்பிடுறல்ல, சரி என்ன விஷயம் சொல்லு. வீட்டுக்காரர் உன்னை நல்லா பாத்துக்கிறாருல, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அட என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. நாங்க லவ் மேரேஜ் வேற. எனக்கு அவரை பிடிச்ச அளவுக்கு எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்கள பிடிக்கும். ஆமா, நீ என்கிட்ட சொல்லிருக்க ஆன்லைன் லவ் தானே? ஹா, பக்தி குரூப்ல மீட் பண்ணேன். ஆனா இப்ப எல்லா நேரமும் லவ் வேணும்ன்றாரு. என் நேரமும் அதே நினைப்பு தான். எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் இருக்கும்ல. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய், என்ன பிடிக்கலன்ற? லவ் மேரேஜ் பண்ண புது கப்பல் தானே நீங்க, இதெல்லாம் பிடிக்கலன்னா எப்படி? ஆனா அக்கா, ரொம்ப அதிகமான காதல் சில நேரத்துல சங்கடத்துல தான் முடியும். வாய மூடு, உனக்கு எதுவும் தெரியல. என்ன பாரு, நான் விதவையாகி 5 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்காரர் உயிரோட இருக்கும்போது குடிச்சிட்டு எல்லாரையும் அடிப்பாரு, மத்த பெண்கள் மேல பைத்தியமா இருப்பாரு. ஆனா என்ன எப்பவுமே லவ் பண்ணது கிடையாது. ஆனா இப்போ என் படுக்கையில மட்டும் புருஷனா இருக்கணும்னு நினைக்கிற எந்த ஆம்பளையும் அவங்களும் என்ன விரும்பினதில்ல. என்ன மன்னிச்சிடுங்க. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு, வா போலாம். அட இன்னைக்கும் இந்த கடை மூடி இருக்கா? நேத்து எங்க வீட்டுல ஃபியூஸ் போயிடுச்சு. அதுவும் இல்லாம இந்த எலக்ட்ரிக்கல் கடை எப்பவும் மூடி இருக்கு. ஒரு விஷயம் ஷாலு, ஆம்பளைங்க உதவி இல்லாம எதையுமே செய்ய முடியாது போல இருக்கு. பெண்கள் எல்லாத்தையும் சமாளிக்க கத்துக்கணும். சரி வா போல, அப்புறம் வந்து பாத்துக்கலாம். என்னாச்சு? இன்டர்வியூ எப்படி போச்சு? கையில் பிஏ டிகிரி இல்லைன்னா சரியாக படிக்காதவன்னு சொல்கிறாங்க. டெலிவரி பாய் வேலை தான் கொடுப்பாங்களாம். அதுக்கு கூட எனக்கு ஒரு பைக் தேவைப்படுது. இந்தா, இதெல்லாம் உண்மையான டைமண்ட்ஸ். சஞ்சிதா, என்ன இது? இதை வச்சு முதல்ல புது பைக் வாங்க, ஓகே? எனக்கு நாளைக்கு கூட ஒரு இன்டர்வியூ இருக்கு. நம்ம 2 பேரும் முதல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு நிமிஷம். என்ன படம் ஓட்டலாம்? காமெடி, ஹாரர், அடல்ட்? நேற்று ஒரு படம் வந்தது, பார்த்தீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த ஹீரோயின் அச்சசல் உங்களை மாதிரியே இருப்பாங்க. நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை பார்க்கலாமா? ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. வா 2 பேரும் போய் பார்க்கலாம். அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரெல்லாம் பேந்து கொஞ்சம் என்ன கோவமா இருக்க போல? கோவத்தை குறைக்கவா? அடிச்சேன் வை. சரி சரி சரி, நான் நாளைக்கு வரேன். நாளைக்கு அந்த படத்துக்கு போகலாம், மறந்துடாத, ஓகேவா? தேங்க்யூ சோ மச் பிரவீன். ரொம்ப நல்ல ஐடியா பண்ணி அவனை துரத்திட்டீங்க. எப்படியோ அவன் போயிட்டான். அட இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு? ஷாலு சொன்னா உங்க வீட்டில் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு. நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். பார்த்து. இதோ இங்க இருக்கு மெயின் சுவிட்ச் போர்டு. எங்க இது புடிங்க? உண்மையிலே நீங்க ரொம்ப தைரியமானவங்க தான். இதுல என்ன தைரியம் இருக்கு? என் புருஷன் அவர் என்னை விட்டு போனதுல இருந்தே இந்த ககன் என் மேல ஒரு கண்ணாதான் இருக்கான். அவன் கேபிள் ஆபரேட்டரா இருக்கிறதுனால தப்பான படத்தை போட்டு காட்டி அதுக்கு ஒப்பீனியன் கேட்பான். அது எல்லாத்தையும் விடுங்க. சரி ஓகே, இந்த லைட் இப்படி காட்டுங்க. அப்படிதான். வந்துருச்சு. அம்மா, கரண்ட் வந்துடுச்சு. தேங்க்யூ மிஸ்டர் பிரவீன், உங்க உதவிக்கு நன்றி. இருக்கட்டும், பரவாயில்ல, நான் வரேன். சஞ்சிதா உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. இன்டர்வியூவை போய் அட்டென்ட் பண்ணுங்க.
கமேன். மாத்ரி அங்கிள் நீங்களா? அட சஞ்சிதா, அப்பா சஞ்சிதா, மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஹேய், இங்கே பாரு, என் செல்ல பொண்டாட்டி, வா கொஞ்ச நேரம் மஜா பண்ணலாம். நான் இன்னைக்கு விரதத்துல இருக்கேன். இன்னைக்கு எதுவும் வேண்டாம். விரதமா? அப்புறம் ஏன்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பைத்தியக்காரி? எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன் ஷாலு. என்னாச்சு ஷாலு, முகையே வாடி போயிருக்கு. உன் புருஷன் உன் கூட சண்டை போட்டாரா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஆனா அவரு எப்ப பார்த்தாலும் ஒரே நினைப்புல இருக்காரு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஆன்லைன்ல பார்த்தெல்லாம் லவ் பண்ணாதேன்னு. சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போதும் நிறுத்துங்கம்மா. எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது கொஞ்சம் பேசுங்க. ஒரு மனைவியோட கடமை புருஷனை சந்தோஷமா வச்சுக்கிறது தான். அவன் எப்படி இருந்தாலும் சரி, அவன் உன்னோட புருஷன். அவனை சந்தோஷமா வச்சுக்க பாரு. செல்லம், நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு மட்டும்தான். விஷால் என்ன பண்ற? யார் கூட பேசிட்டு இருக்க? நான் பார்க்கணும். யார் அது? இங்க பாரு, எனக்கு நான் சொல்றது காட்டு. கேளு. அது என்கிட்ட கொடு. குடுன்னு லேப்டாப் சொல்றேன்ல. உடைஞ்சிரும், என்கிட்ட கொடு. குடு. என்ன நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. நான் ஒரு முடிவோடு தான் இப்ப இருக்கேன். ஐடி ப்ரூஃப் ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார், ஐடி கார்டு, மொபைல் நம்பர் எதுவுமே கிடைக்கல சார். ஏதாவது சிசிடிவி கேமரா? இந்த ஏரியாவில் எதுவும் இல்லை சார். டிராஃபிக் சிக்னலில் ஒரு சிசிடிவி இருக்குது. ஓகே, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுங்க. நைட்டு யார் இவங்களை இங்கே கொண்டு வந்ததுன்னு பாருங்க. ஓகே சார். அப்புறம் மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. இவங்களுடைய ஃபோட்டோஸை எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் பண்ணணும். பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. சார், நைட் அவளை கொஞ்சம் ஓவரா அடிச்சிட்டணும். ஒருவேளை செத்து போயிட்டாளா? டிஃபன் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடணும். பார்த்து போயிட்டு வா. பாய். இவன் யாரா இருப்பான்? சார், குப்பை தொட்டில வீசிட்டு போன அந்த பொண்ணோட பாடி யாருதுன்னு தெரிஞ்சிச்சு சார். பூனேவை சேர்ந்தவங்களா? எஸ் சார். மாத்திரை ரியல் எஸ்டேட் ஏஜென்சில அவங்க ஒர்க் பண்றாங்க. கம்பெனியோட ரிசப்ஷனிஸ்ட் தான் ஐடென்டிஃபை பண்ணது. அட, இது சஞ்சிதா தானே? சார், சஞ்சிதா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, தேவராவோட பொண்ணு. தேவராவுக்கும் எனக்கும் பெரிய பழக்க வழக்கம் இல்லை.
ஆனால் அவரை எனக்கு நல்லா தெரியும். நான் ஊரில் இருக்கும்போது என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அவர் பொண்ணு விஷால்ன்ற பையனோட ஓடி போயிட்டான்னு. விஷால் ஒரு வீணா போனவனு அப்புறம் தான் அவள் தெரிஞ்சுக்கிட்டா. அதனால தான் சஞ்சிதா இந்த ஜாபுக்கே வந்தா. தெரிஞ்சவரோட பொண்ணுன்றனால தான் இந்த வேலைக்கே வச்சேன். என்கிட்டலாம் பேசுறதுக்கே ஃபர்ஸ்ட்டில் ரொம்ப பயப்படுவா. மாத்ரே அங்கிள் நீங்களா? அட சஞ்சிதா, அட நீயா? நீ எப்படிமா இங்க? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க, இல்லைன்னா அவங்க எங்களை கொன்னுடுவாங்க. நான் அந்த பொண்ணுக்கிட்ட மறுபடியும் நீ திரும்ப வீட்டுக்கு போன்னு சொன்னேன். ஆனால் அவள் வீட்டுக்கு போகவே இல்லை. அந்த விஷால் எப்படிப்பட்டவனு சொல்லுங்க. சார், அந்த பசங்களை பற்றி நான் என்ன சார் சொல்கிறது? அவன் BA கிராஜுவேட். அந்த பொண்ணு சங்கீதா இன்னொரு கேஸ்ட்டை சேர்ந்தவங்க, ஏழையும் கூட. இந்த சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சரியான ஒரு வேலை கூட இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அதோட சஞ்சிதா 2 மாதத்துக்கு முன்னாடி கூட விஷாலுக்கு ஒரு ஆன்லைனில் ஜாப் கிடச்சிருக்குன்னு சொன்னான். அந்த விஷாலுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? ஓகே. என்னாச்சு? சாரி, உங்களை சரியா கவனிக்காததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இப்போ நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்கிறேன். உண்மையாக தான் சொல்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு சார், விஷ்ணுன்னு ஒருத்தன் கூடவே இருந்தான் சார். திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். அவனோட டெபாசிட் பணத்தை கூட முழுசாக வாங்கலை. அவனோட பொருட்களை கூட பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்கான். இந்த வீட்டை அவனோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்க சொல்லிட்டு போயிருக்கான். இன்னொரு டெனண்ட்டுக்கு புரோக்கரை தேடி யார் அலையிறது சொல்லுங்க? அதான் நான் ஒத்துக்கிட்டேன் சார். ஐடி ப்ரூஃப் எதுவுமே கேட்கல சார். அப்படி இல்லை, இதுவும் எல்லா இடத்துலையும் நடக்கிறதானே சார். அவனுங்க கொலைகாரனுங்களா இருந்தா அவனுடைய பிஹேவியர் ஏதாவது சரியில்லாமல் இருந்ததா? அவனை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது சார். ஆனால் ஆரம்பத்துலலாம் அவன் சரியாக வாடகையே தரமாட்டான். ஒரு நாள் அவனை பார்க்க வந்திருந்தேன். எனக்காக ஃபாரின் சரக்கெல்லாம் கொடுத்தான். நீ என்ன வேலை செய்கிறேன்னு அவங்ககிட்ட கேட்டேன். ஆனால் அவன் ஏதோ ஆன்லைன் ஒர்க்கு ஃபாரின் கம்பெனின்னு சொன்னான். அங்கே என்ன வேலை பார்க்குறான்? அந்த விவரம்லாம் என்கிட்ட அவன் சொல்லலை சார். ஃபாரின் கம்பெனிஸ்க்காக அவன் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னான். அப்புறம் சார், நான் ஒரு நாள் EB பில் செக் பண்ணுறதுக்காக வந்தேன். வழக்கத்துக்கு மாறாக நடந்துக்கிட்டான் சார். ஒரே பாட்டுக்கு தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்தான். அப்புறம் திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டான் சார். பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. சஞ்சிதாவுக்கும் அவனுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? எனக்கு தெரியல சார். ஒன்று பண்ணுங்க, அந்த சஞ்சிதா அப்புறம் விஷால் அவங்க 2 பேரும் அக்கௌண்ட்டே செக் பண்ணுங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு பணம் கிடைச்சதுன்னு கண்டுபிடிங்க. விஷால். ஆமாம் சார். ஏண்டா நடிக்கிற மாதிரி அழுவுற? வீட்டோட அட்மாஸ்பியரை பார்க்கும்போது நீ எங்கேயோ எஸ்கேப் ஆகுற மாதிரி தெரியுது. எதுக்கும் தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது. பல காரணங்க கூட சில டைம்ல இப்படி தான் பண்ணுவானுங்க. இல்லை சார், சஞ்சிதாவை நான் கொலை பண்ணல சார். எனக்கு எல்லாமே தெரியும். நீ சஞ்சிதாவை அடிச்சிருக்க. அவ பாடி மேல இன்ஜுரி ஆன மார்க் இருக்கு. வீட்டு ஓனர் கூட நீ சஞ்சிதாவை அடிச்சதா பார்த்ததா சொன்னாரு. அப்படிலாம் இல்லை சார். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வரது சகஜம் சார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவள் என்னோட லேப்டாப்பை தூக்கி போட்டு உடைச்சிட்டா சார். அதில் தான் எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த கோவத்தில் தான் அவளை அடிச்சிட்டேன். அப்போ கோவம் தீர அடிச்சு அவளை கொன்னு இருக்க? சார், நான் அவளை கொலைலாம் பண்ணல சார். நான் இன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு போதையில் இருந்தேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார். அவள் அன்னைக்கு வேலையை விட்டு நின்றுட்டு தான் சொன்னான். அவளோட பாஸ் அடிக்கடி பிரச்சனை தரதான் என்கிட்ட சொன்னான். ஆனா அது அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு தானே? அவர் உண்மையை மாற்றி சொல்கிறாரு சார். சார், அவங்க ஃபேமிலி இருக்கிறது 0 இல்லை, ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். அப்புறம் அவங்க அண்ணன் சச்சின் ரொம்ப பயங்கரமானவன். என்ன மரியாதை இல்லாமல் பேசுவ? அவனை கட்டி பிடிக்கிறியா? இன்னைக்கு நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவேன். உங்க பொண்ணை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. சஞ்சிதா, சஞ்சிதா, கடவுளே! உங்க பொண்ணு விருப்பப்பட்டு தான் விஷால் கூட போனதா எங்ககிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் உங்க பொண்ணை எப்போ பார்த்தீங்க? இல்லை சார், அதுக்கப்புறம் நாங்கள் அவளை பற்றி எதுவும் விசாரிக்கல. அவளுக்கு எங்களுக்கு இருந்த உறவு முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை இங்கே வர்றதுக்கு முன்னாடியே செத்துட்டா. இல்லைன்னா நானும் இந்த ஊருக்காரங்களும் சேர்ந்து அவளை கொண்டிருப்போம். உன்னுடைய சொந்த தங்கச்சி தானே அவங்க? இவ்வளவு கோவப்படுற? ஒருவேளை நீ தான் அவங்கள கொலை பண்ணியா?
நீயே கொண்டுட்டு அப்பாவை மாதிரி நடிக்கிறியா? நான் அவளை கொலை பண்ணணும்னு நினைச்சேன்னு தான் சொன்னேன். நான் அவளை கொன்னுட்டேன்னு உங்ககிட்ட வாக்குமூலம் தரல, புரிஞ்சுதா? அப்படின்னா உங்க அப்பா பண்ணாரா? இதுல பெரிய வருத்தம் உங்க அப்பாக்கு தானே. விஷால் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். எங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவர் யாரையும் கொலை செய்ய மாட்டாரு. இவ பண்ண காரியத்தில் அவமானம் தாங்காம எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நீங்க பாருங்களேன் அவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. இவ நம்ம மொத்த குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை தேடி தந்துட்டு போயிட்டா. இவளால நம்ம எவ்வளவு அவமானத்தை தான் தாங்கிக்கிறது. அந்த சஞ்சிதாவால் அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாம தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நான் உண்மையா தான் சொல்றேன். நான் சஞ்சிதாவை கொல்லல. ஏன்னா சஞ்சிதாவை கொல்ல மாட்டேன்னு எங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 14 அன்னைக்கு நீ எங்க இருந்த? வீட்டில் தான். என்ன நடந்தாலும் ஊர்ல யாரும் 9 மணிக்கு மேல வெளியே போக மாட்டாங்க. அப்புறம் அந்த வீடியோ உங்ககிட்ட இருக்கா? சார், அந்த வீடியோல என் தங்கச்சியை ரேப் பண்ணியிருக்கான். அந்த வீடியோ எனக்கு எதுக்குன்னு நான் டெலீட் பண்ணிட்டேன். கெய்க்வாட், எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் உண்மையை தான் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? அவங்க சிஸ்டரால அப்பாவையும் அவங்க குடும்ப மானத்தையும் இழந்திருக்கான். உள்ளுக்குள்ள இவங்களுக்குள்ளேயும் நிறைய கோபம் இருக்கு. சார், நான் லோக்கல் ஸ்டேஷனில் விசாரிச்சிட்டேன். சஞ்சிதா குடும்பத்துக்கு ரொம்ப செல்ல பொண்ணு. அவங்க அப்பா ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கணும்னு நினச்சாரு. ஸோ இதை தாங்கிக்க முடியாம தான் அவர் இந்த முடிவு எடுத்தார். அப்புறம் அந்த வீடியோக்கான காரணம் என்ன? அப்புறம் எனக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல. விஷால் எதுக்காக அவன் ஒய்ஃபை ரேப் பண்ணணும்? சார், மேரடைல் ரேப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை ரெக்கார்ட் பண்ணது இன்னும் மோசமான விஷயம். வீடியோவை பற்றி இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிங்க. சச்சின் சிரோலில இருந்து பூனாக்கு வந்துட்டான்றதை விசாரிங்க. அவன் இங்கே வந்த பிறகு விஷால் இல்லை சஞ்சிதாவை மீட் பண்ணானான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க குடும்பத்துக்கு அவ சாவணுன்ற எண்ணம் இருக்கு. உன் புருஷன்கிட்ட சொல்லி அவனை லிமிட்டோட இருக்க சொல்லு, சரியா? இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். போய் அவன்கிட்ட சொல்லு. நீலம் கிட்ட இருந்து அவன் தள்ளி இருக்கணும். இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன், சரியா? சார், சஞ்சிதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கால் ரெக்கார்ட்ஸ். கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க லெதர் பெல்ட்டை வச்சு. லெதர் பெல்ட் எல்லாரும் போடுறது தான். சார், உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கடுமையா அடிச்சிருக்காங்க. அது விஷாலா தான் இருக்கும்னு கண்டிப்பா. சார், டைம் ஆஃப் டெத் நைட்டு 11:30 காலைல 2 மணிக்குள்ள. ஃபாரன்சிக் டீம்ல இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சஞ்சிதாவோட ட்ரெஸ்ல ஃபங்கஸோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. குப்பை கொட்டுற இடத்துல ஃபங்கஸ் இருக்கிறது சகஜம் தானே. அதனால கூட சஞ்சிதா ட்ரெஸ்ல அது இருந்திருக்கலாம். சிடிஆர் ரிப்போர்ட் என்னாச்சு? சார், சஞ்சிதா நைட்டு 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க நேரா மாத்திரை வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன? இதை பத்தி நம்ம கிட்ட மாத்திரை சொல்லவே இல்லையே. மாத்திரை இன்னொரு விஷயத்தையும் மறைச்சிருக்காரு. சஞ்சிதா கிட்ட இருந்து 15 மிஸ் கால் மாத்திரைக்கு போயிருக்கு. அப்புறம் சஞ்சிதாவோட ஃபோன் லொகேஷன் மாத்திரை வீட்டுக்கு டிராவல் ஆயிருக்கு. 11 மணிக்கு வெளியே வந்தவங்க அதுக்கப்புறம் டெட் பாடியா தான் நமக்கு கிடைச்சாங்க. அவங்க போனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிருக்காங்க. சஞ்சிதா மாத்திரை வீட்டுல இருந்து போகும்போது உயிரோட தான் இருந்திருக்காங்க. அப்போ இது விஷாலோடைய வேலையை தான் இருக்கும். ஒருவேளை இது மாத்திரைவா இருந்தா சஞ்சிதா எதுக்காக லேட் நைட்ல 15 மிஸ் கால் தரணும்? அது மட்டும் இல்லாம வீட்டுக்கும் போயிருக்காங்க. சார், ஒருவேளை இது அஃபேரா இருக்குமா? ஆனா சஞ்சிதா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்று செய்யுங்க. சஞ்சிதாவுடைய மொபைலை தரோவா செக் பண்ணுங்க. விஷால் தான் சஞ்சிதாவை கொண்டு இருக்கானா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க மொபைலில் அவங்களே மெசேஜை ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் அந்த மாத்திரை இருக்கான்ல, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க. அப்புறம் அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் விசாரிங்க. அப்புறம் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணணும். சார், உங்களுடைய கலிக்கு இன்னைக்கு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. சஞ்சிதா தான். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். அது கண்டிப்பாக இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். மாத்திரை மொலஸ் பண்ணதால் அவங்க வேலையை விட்டு போனதாக அவங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னாங்க. சார், சஞ்சிதா சைடில் எந்த தப்பும் இல்லை சார். நான் ஒரு தடவை செக்கில் சைன் வாங்குறதுக்காக அவரோட கேபினுக்கு போனேன். நான் இங்கே தானே இருக்கேன், சரியா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. விஷால் உனக்கு ஏதாவது தொந்தரவாக இருந்தானா நான் அவனை வேற விதத்தில் டீல் பண்ணிக்கிறேன், ஓகே? அங்கிள், இந்த விஷயத்துல நீங்க என் கூட இருப்பீங்களா? எங்க அப்பா கூட இருக்க மாதிரி இருக்கு. சார், என்னன்னா சஞ்சிதா அவரை ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சிருந்தாங்க. ஆனால் அவர் இப்படி இல்லைன்னு தோணுது. சார், நான் உண்மையை தான் சொல்கிறேன் சார். அந்த வீடியோஸை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் நான் சஞ்சிதாவை கொல்லலை சார். அந்த வீடியோவால சஞ்சிதாவோட அப்பா சுட்டுக்கிட்டே இறந்துட்டாரு. தெரியும்ல, அபாண்ட்மெண்ட் ஆஃப் சூசைட்னு உன் மேலே என்னால் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். நான் எதுக்கு சார் என்னோட ஒய்ஃபை ரேப் பண்ணணும்? நான் எதுக்கு சார் அந்த மாதிரி பண்ணணும்? நாங்கள் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
சார் நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், எனக்கு எதுவும் தெரியாது. சார் சஞ்சிதா கொலை நடந்த பிறகு அவன் லேப்டாப் அவன் ஃபார்மேட் பண்ணியிருக்கான் சார். ஐடி டீமை வச்சு டேட்டாவை ரெக்கவர் பண்ணியாச்சு. அடல்ட் வெப்சைட் honeybunny.com-ஓட ரிஜிஸ்டர் மெம்பர் இவன். லைவ்ல செக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கான். அப்புறம் அவங்க கூட செக்ஸ் சாட் பண்ணியிருக்கான். சார் இது எல்லாருமே பண்ணுறது தான் சார். நான் ஏன் லேப்டாப்பை ஃபார்மேட் பண்ணேன்னா சஞ்சிதாவுக்கும் எனக்கும் ஒரு சண்டை, அதனால லேப்டாப் உடஞ்சிருச்சு. என் மைண்டை இரிட்டேட் பண்ணாத. நான் மட்டும் டென்ஷன் ஆனா அவ்வளவுதான். நாங்க உன் அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டோம். நிறைய அக்கௌண்ட்டை நீ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பண்றதுனால தானே உன் அக்கௌண்ட்டுக்கு நிறைய பணம் வருது. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சஞ்சிதா உங்ககிட்ட இருந்து லேப்டாப்பை கேட்டிருக்கா. அதை தரமாட்டேன்னு சொல்லி தான் நீ அவளை அடிச்சிருக்க. அதுக்கப்புறம் ஆத்திரத்துல நீ அவளை கொலை பண்ணிருக்க. ஐயோ இல்லை சார், சஞ்சிதாவை நான் கொலை பண்ணல சார். நம்புங்க சார், நான் உண்மைதான் சொல்கிறேன். சார் சந்தோஷ் வந்திருக்காரு. சார் என்ன சார் இதெல்லாம்? உங்களுக்கு என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நேரம் என்ன வந்து தான் கேட்டிருக்கணும். என் ஸ்டாஃப் செய்யாமல் போய் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. மாத்திரே கம்பெனி ரிசப்ஷனிஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாரு. சஞ்சிதாவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற விஷயத்த ஆபீஸ்ல எல்லாருமே எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? சுமன் சார், அவள் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அதனால தான் நான் அவளை கேரோட பார்த்துக்கிட்டேன். அதை தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. அப்படியா? ஆனா எங்களுக்கு அப்படி தெரியலையே. கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு 15 தடவை கால் போயிருக்கு. எதுக்காக சஞ்சிதாவுக்கு கால் பண்ணீங்க? அவள் உங்க வீட்டுக்கு வந்தாளா? அதை ஏன் எங்ககிட்ட இருந்து மறைச்சிங்க? சார் இதெல்லாம் பார்த்தா இவர் உண்மையை சொல்கிற மாதிரி தெரியல சார். லேக்கப்பில் வச்சு கொஞ்சம் மசாஜ் பண்ணி பார்க்கலாம், அப்போ உண்மையை சொல்லுவார். எழுந்துரு. ஹெட் மசாஜ், ஃபுட் மசாஜ் எல்லாமே கிடைக்கும். வாங்க சார் போகலாம். சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் சார். நான் முதல்ல அந்த பொண்ணுக்கு வேலை கொடுத்ததே என் ஃப்ரெண்டுக்காக தான் சார். போக போக எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த பொண்ணு எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தா? சார் அவளா வீட்டுக்கு வரல. ஆக்சுவலாக நான் தான் அவளை ஃபோன் பண்ணி வர வச்சேன். என்ன? என் ஆஃபர் இன்னும் ஓப்பனில் தான் இருக்கு. மறுபடியும் யோசிச்சு பாரு. இது நம்ம 2 பேருக்குமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன். உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்க. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். அவள் என் மேலே மொலாஸ்டேஷன் கேஸ் ஃபைல் பண்ண போகிறதா சொன்னான். அதுக்கு உன்னோட ஃபேமிலி கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினேன். அதுக்கு அவள் என்கிட்ட உன் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னான். வருவான்னு நினச்சேன், ஆனால் அவள் வரல. மேடம், உங்களுக்கு சஞ்சிதாவை தெரியும் தானே? அவங்க கிட்ட எப்போது பேசுனது உண்டா? ஆமா, மீட் பண்ணிருக்கேன். 2-3 தடவை ஆபீஸ் போகும்போது மீட் பண்ணிருக்கேன். ஆனா பிரைவேட்டா நாங்க எதுவும் பேசுனது கிடையாது. அப்படின்னா அன்னைக்கு நைட்டு உங்க ஹஸ்பண்டை பத்தி உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நான் டிராவலிங்ல இருந்தேன். அன்னைக்கு நான் பூனேல இருந்து வீட்டுக்கு வரவே 11:50 ஆயிடுச்சு. நான் வீட்டுக்குள்ள வரும்போது என் ஹஸ்பண்ட் தனியா தான் இருந்தாரு. நீங்க சொல்லிதான் எல்லா உண்மையும் நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கன்றதே கிடையாதா? சுமன் வாய மூடு, என்ன டென்ஷன் படுத்தி பார்க்காத. என்ன நீ டென்ஷன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்காத. சஞ்சிதா உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க ஒய்ஃப் அந்த நேரம் வீட்டில் இல்லை. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சஞ்சிதாவை நீ கொலை பண்ணியிருக்க. இல்லை சார், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை. அன்னைக்கு நைட் அவளை நான் சந்திக்கவே இல்லை. கேக்வர்ட், இவனை உள்ள கூட்டிட்டு போங்க. இவன் வாயாலேயே இவன் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் இவனை விடாதீங்க. நல்லா அடிங்க. சார் 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 நம்புங்க சார், நான் சொல்றதா உண்மைதான் சார். சார் வாங்க. 4 கரண்டி சக்கரை போட்டு டீ குடிச்சா மைண்டு ரொம்ப கிளியரா இருக்கும். சார் சஞ்சிதாவோட நகங்களில் பிளட் சாம்பிளுடைய ட்ரேசஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இது மாத்திரை விஷால் 2 பேரோடதும் இல்லை. இது எப்படி சாத்தியமா இருக்கும்? யார் அந்த தேர்ட் பர்சன்? சார் அந்த பர்சன் யாராக இருந்தாலும் சஞ்சிதாவை கொலை பண்ணது அவன் தான். இப்போ நம்ம பிடிக்க வேண்டியது அவனை தான் சார். ஒன்று பண்ணுங்க, மாத்திரையுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அப்புறம் சஞ்சிதாவோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒருத்தரை விடாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. நிச்சயம் எவனாவது ஒருத்தன் சிக்குவான். ஓகே சார். எஸ் சார். யா சார் ஒரு நிமிஷம். எஸ் சார், இது விஷால் ஹனிபனி வெப்சைட்ல அப்லோட் பண்ண வீடியோஸ். இது எல்லாமே சஞ்சிதா விஷாலோடைய இன்டிமேட் வீடியோஸ். இது எல்லாத்தையும் நார்மல் ஃபோன்லயோ லேப்டாப்லயோ தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். இன்னொரு விஷயம், சஞ்சிதாவோட பிரதர் விஷால் சொன்ன மாதிரி எந்த ஒரு ரேப் வீடியோஸும் கிடைக்கல சார். அப்படின்னா அந்த வீடியோவை ஷூட் பண்ணது விஷாலா இருக்க வாய்ப்பில்லை. அது யாரா இருக்கும்? அப்படின்னா அந்த வீட்டை யாரோ ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஓனர் சார், என்னோட பேர் பிரவீன் நட்டேக்கர். என் ஒய்ஃப் சாலினி நட்டேக்கர். நேற்றுலேருந்தே வீட்டுக்கு வரல சார். கடைசியாக நாசிக் போகிறதுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணாங்க சார். ஆனால் அவங்க அங்கே ரீச் ஆகலை. நான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கேன். முதல்ல உட்காருங்கம்மா. சார், எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என் மூத்த பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்காக வெளியூர் போயிருக்கா. அதனாலதான் சார் என்னை பாத்துக்கிறதுக்காக ஷாலு வரேன்னு சொன்னா. நேத்து வீட்டை விட்டு போனவ இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. அவளோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவங்க பஸ்ஸில் ஏறினாங்களா? ஆமாம் சார், ஏறிட்டாங்களான்னு கால் பண்ணி கூட கேட்டேன்.
சார் அவள் ரொம்ப பாவம் சார். அவளை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படாதீங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க. கைக்வாட், இது விஷயமா நாசிக் போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ் சார். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியா? ஆமாம் சார், பஸ்ஸில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் எப்பயும் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இவங்க தான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. சார் இங்கே பாருங்க. வாங்க போகலாம். ஷாலு சாலு சாலு என்னமாச்சு சாலுக்கு? எழுந்து சாலு. சாலு சார், என்ன சார்? சார் சாலு. நாசிக் பஸ் ஸ்டாப்ல இவங்களோட பாடியை பார்த்தோம். பின்தலையில் யாரோ அடிச்சு கொண்டிருக்காங்க. சில துணிங்களை அவங்க பேக் பக்கத்தில் பார்த்தோம். சார் சார் யாரு சார் இப்படிலாம் பண்ணது? இவர் ரொம்ப அப்பாவி சார், எந்த பாவமும் அறியாதவ. உங்களுக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு எதிரி யாரும் இருக்காங்களா? சமீபத்தில் யாரும் சண்டை போட்டிருக்காங்களா? சார் இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். வாயை திறந்து பேசக்கூட மாட்டா சார். வீட்டை விட்டு எப்போவாது தான் வெளியில போவா சார். சார், ஷாலுவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் பயோடேட்டா. சார், தலையில அவங்களுக்கு அடிப்பட்ட காரணத்தால அவங்க இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு கிடைச்ச ரெக்கார்ட்ஸ் படி அவங்களோட அதிகமாக டச்சில் இருந்தது அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க அம்மா, அப்புறம் நீலாங்கிற ஒரு பொண்ணு. தினமும் அந்த பொண்ணு கூட தான் இவங்க பேசுவாங்களாம். அப்போ இவங்க 3 பேருக்குமே அவங்க அம்மாவை பார்க்க போனது தெரிஞ்சிருக்கு. இனி அதர் டீடைல்ஸ்? சார், அவங்க நெய்பர்ஸை விசாரிச்சு பார்க்குறப்ப கங்கன் ஒருத்தவன் அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணதா சொல்கிறாங்க. அன்னைக்கு கூட பஸ் ஸ்டாப் வரைக்கும் அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான், அப்புறம் திரும்ப போயிருக்கான் சார். ஆனால் இதை பற்றி பிரவீன் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேணாம்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட மறைச்சிருக்கலாம். அந்த ககனை எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சாலு எதுக்காக நீ ஃபாலோ பண்ண? எனக்கு எதுவுமே புரியல சார். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். மறைக்காம என்கிட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கணும். நீ அப்படி எதுவும் ஒத்துக்கல, இவரு உன்னை ஒத்துக்க வைப்பாரு. சார் 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 நான் ஃபாலோ பண்ணது நீலம்மா தான் சார், ஷாலுவே இல்லை. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா என்ன? புருஷன் என்னடானா உன் ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு இருக்கான், ஆனா நீ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. என் புருஷனை பத்தி ஏதாச்சும் தப்பா சொன்னேன், உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்கோ. எனக்கு கோவம் அதிகமாயிடுச்சு சார். அவ செஞ்ச காரியத்துக்கு ஏதாவது பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு நாள் அவள் தனியாக போறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் அவளை ஃபாலோ பண்ணேன். ஆனால் அதுக்குள்ள அவள் பஸ்ல ஏறி அவள் கிளம்பிட்டா சார். நான் ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் சார், அதனால் நான் வேலையை பார்க்க திரும்பி வந்துட்டேன் சார். வேணும்னா என் கூட வேலை பார்க்குறவங்களை கேட்டு பாருங்க சார், சொல்லுவாங்க சார். அப்படின்னு மிதிச்சந்தை. சார், சஞ்சிதாவோட ரேப் வீடியோவை ட்ரேஸ் பண்ணிட்டோம் சார். அதை வைரல் பண்ணது இவன் தான். இவன் மும்பை டெல்சா பேரவில் தான் இருக்கான். இவன் பேரு கமல் காமரா. டேய், முகத்துல இத்தனோட மீச கூட முளைக்கல, அதுக்குள்ள வீடியோ அப்லோட் பண்ற அளவுக்கு போயிட்டியா? சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். ஹனிபனி வெப்சைட்ல இருக்கிற ஸ்க்ரீன்ஸை மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏன்னா டவுன்லோடுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்குலாம் என்கிட்ட காசு இருக்காது. அதனால ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுவேன். உன் ஃபோனை கொடு. இதெல்லாம் நீ பார்க்கறதா? யாரோடைய அக்கௌண்ட்டை நீ செலக்ட் பண்ணியிருக்க? விஷால் தான் சார். நிறைய கலெக்ஷன் இருக்கிறதால யாரும் தெரியல சார். டேக்வாட், இந்த வீடியோவுடைய ஓனர் யாரு, எங்கேருந்து அப்லோட் பண்ணாங்கன்றதை விசாரிங்க. ஓகே சார். சார் 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 அந்த அக்கௌண்ட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு ஒரு இமெயில் வந்தது சார். அடல்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணால் எனக்கு 2500 rupees தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஆப்ரேட் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பணம் கிடைக்கும். அப்புறம் டே டைமில் லைவ் சாட் பண்ணுவேன். சஞ்சிதாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? நான் அவகிட்ட சொல்லணும்னு தான் சார் நினச்சேன். ஆனால் வீடியோ எப்படியோ லீக் ஆயிடுச்சு. அவளும் என்னை விட்டு போயிட்டா. சார் சார், அசிங்கமே இல்லாம ஒரு பொண்ணு நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்க. நீ அவளோட ஹஸ்பண்டா இல்ல வேற ஏதாவது தொழில் பண்றியா? சத்தியமாக சொல்கிறேன் சார், சஞ்சிதாவை நான் எதுவும் பண்ணலை சார். அவளை வச்சு தான் சார் நான் பணமே சம்பாதிக்கிறேன். எனக்கு வர கோவத்துக்கு ஒண்ணு. சார், ஹனிபனி வெப்சைட்டோட ஓனரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. யார் அது? பிரவீன் நட்டேக்கர். பிரவீன் நாட்டிக்? அது ஷாலுடைய ஹஸ்பண்ட் ஆச்சு. ஆமாம் சார், காமலோட ஹெல்ப்பால் எல்லா வீடியோவும் தரோவாக செக் பண்ணோம். பிரவீன் நீலமோட வீடியோஸ் அதில் நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்டை உருவாக்குனதே பிரவீன் நட்டேக்கர் தான். கேக்வாட், அப்படின்னா இது ஷாலு மர்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல, சஞ்சிதாவோட மர்டர் கேஸும் இதில் அடங்கியிருக்கு. எல்லா டீட்டெயில்ஸையும் தரோவா என்னோட செக் பண்ணுங்க. அவங்களுடைய நெய்பர்ஸ் எல்லாரையும் விசாரிங்க. ஓகே சார்.
சார் நமக்கு ஒரு லீட் கிடைச்சிருக்கு. நீயும் பிரவீனும் சேர்ந்து ஹனி பனி என்டர்பிரைசஸ் நடத்துறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஷாலு மர்டர் அன்னைக்கு நீயும் பஸ் ஸ்டாப்ல தான் இருந்த. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உன் முகத்தை மறைச்சிருந்த. ஆனா உன்னுடைய தாய்மை உள்ள உன்னை பின்வாங்க வச்சிருச்சு. நேரா ஷாலுவை கொலை பண்ண போன நீ உன் பொண்ணு ஸ்கூலை விட்டு வந்தது தெரிஞ்சதும் நீ திரும்ப போயிட்ட. ஷாலு அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணா. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அவ புருஷனுக்கும் எனக்கும் இருக்கிற அஃபேர் தெரியும்னா. இப்படிதான் நீ மத்தவங்களோட வாழ்க்கையை கெடுப்பியா? உன்னை போய் நான் அக்கான்னு கூப்பிட்டேன் பாரு. இங்க பாரு ஷாலு, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. நான் பிரவீனை ஒன்னும் லவ் எல்லாம் பண்ணல. இது எல்லாமே பிசினஸ், பணம் சம்பாதிக்கிற ஒரு வழி. அப்படியா? இந்த பிசினஸ் நீ எப்படி பண்றேன்னு நான் பாக்குறேன். நான் நேரா ஷாலு வீட்டுக்கு போய் அவகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லலான்னு போனேன். நான் அங்க போனப்ப அவ வீட்டுல இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை நான் தேடி ஊரெல்லாம் அலைஞ்சேன். ஆனா எங்கேயும் கிடைக்கல. கடைசியில ஒரு பஸ் ஸ்டாப்ல அவ நின்னுகிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்படியே ஸ்கூட்டரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு நான் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவகிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் மெதுவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்பவாது நான் சொல்ல வந்த விஷயத்த அவ புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். நீயா? என்ன எதுக்காக நீ ஃபாலோ பண்ற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு இப்ப கேக்குறதுக்கு எதுவும் இல்ல. என்கிட்ட உன் லேப்டாப் இருக்கு. இதுக்குள்ள எல்லா வீடியோஸும் இருக்கு. என் ஹஸ்பண்டால நான் ஏமாந்தது போதும். இதுக்கப்புறம் நான் ஏமாற தயாரா இல்ல. உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன். ஷாலு, இங்க பாரு ஷாலு. அதனாலதான் நீ அவளை கொலை பண்ணியா? உன்னை அக்கா ஸ்தானத்துல நினைச்ச ஒரு பொண்ணை நீ கொலை பண்ணிருக்க. எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ற? பிரவீனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லு. அதுக்கப்புறம் ஷாலு பிரவீனுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. ஆனா அவன் வெப்சைட் மீட்டிங்ல பிஸியா இருந்திருக்கான். அவன் பிஸியா இருப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இவங்களை உனக்கு தெரியுமா? இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலையை நீ தான் செஞ்சியா? இல்ல சார், எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது. ஒரு தடவை இவங்களை பார்த்திருக்கேன். மெட்டர்னிட்டி கிளினிக்கு அபார்ஷனுக்கு வந்தாங்க. விஷால் ப்ளீஸ், இது நம்மளுக்கு பிறக்க போற முத குழந்தை. ப்ளீஸ் அபார்ஷன் வேண்டாம். போதும், மறுபடியும் சொல்ல வைக்காத. குழந்தைய வளர்க்க காசு யார்கிட்ட இருக்கு? சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். சார், பிரவீன் எப்பவுமே வெப்சைட்டுக்கு கண்டென்ட்டை தேடிக்கிட்டே இருப்பான். அப்பதான் விஷாலுக்கு பணம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பையன்கிட்ட அப்பதான் இந்த வெப்சைட்டோட இமெயில ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரவீனும் விஷாலும் என்ன பேசிக்கிட்டாங்க என்னன்னு எனக்கு தெரியாதுங்க சார். ஷாலுவை கொலை பண்ணதுக்கு உன்னை அரெஸ்ட் பண்றோம். சார், சஞ்சிதாவா? எனக்கு அப்படி யாரும் தெரியாது சார். அது இது விஷாலோட ஒய்ஃப். நான் அவங்கள மீட் பண்ணதே இல்லை சார். விஷால்கிட்ட மட்டும்தான் ஆன்லைனில் பேசுவேன். இமெயில், சேட் அது மாதிரி மட்டும்தான். அவளுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது சார். அதனால தான் வீடியோ அனுப்புனோம். அந்த வீடியோ செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த வெப்சைட்டில் மெம்பர் ஆக்குனேன். அந்த வெப்சைட் உன்னுடைய தானே? ஆமாம் சார், அது என்னோட வெப்சைட் தான். என் ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வெப்சைட் ஆரம்பிக்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. செலவு இல்லாமல் இருக்கிறதுனால ஆரம்பிச்சு. இல்லை, செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லீகலான ஒரு வெப்சைட்டை நடத்தியிருக்க. சஞ்சிதா கொலைக்கு காரணமாக இருந்திருக்க. சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் சஞ்சனா கொலை பண்ணல. ஷாலுவோட மர்டர் கேஸ் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ சஞ்சிதாவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும். சார் சார் பார்த்து சார் பார்த்து. கருடே, சார். என்ன இதெல்லாம்? நல்லா க்ளீன் பண்ண சொல்லுங்க சார். எல்லாம் அழுக்காயிடுச்சு. கேட்வேர்ட் ஷூஸ். கேஸில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருடைய ஷூஸையும் கலெக்ட் பண்ணுங்க. ஃபாரன்சிக் டீம் கிட்ட செக் பண்ண சொல்லுங்க. குப்பைங்க கொட்டுற இடத்துல இருந்து சஞ்சிதாவோட பாடியை எடுத்தோம். அந்த இடங்கள்ல நிச்சயமா ஃபங்கஸ் இருக்கும். அப்படின்னா அந்த இடத்துக்கு சஞ்சிதாவை தூக்கிட்டு போனவங்களோட ஷூஸ்லயும் கண்டிப்பா ஃபங்கஸ் இருந்திருக்கணும்ல. இதுல என்ன விஷயம்னா, சிசிடிவில கொலைக்காரனோட முகத்தை விட அவன் ஷூ நல்லா விசிபிளா தெரிஞ்சது. அதனால நாங்க என்ன ஐடியா பண்ணோம்னா, இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாரோடைய ஷூஸையும் நாங்க ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தோம்.
சஞ்சிதாவை டம்பிங் யார்டுக்கு தூக்கிட்டு போனவனோட ஷூல அதே ஃபங்கஸ் ஒட்டி இருந்தது. நீயே உன் வாயால சொல்லிடு, அந்த ஷூஸ் யாருது? ஆ? அது என்னோடது தான் சார். மிச்ச கதையை நீங்களே உங்க வாயை திறந்து சொல்றீங்களா இல்ல நானே சொல்லட்டா? சஞ்சிதாவை அன்னைக்கு நைட் நான் மீட் பண்ணேன். எங்க வீட்டுக்கிட்ட தான் போய்கிட்டு இருந்தா. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது, ஏய் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. சஞ்சிதா, என்னாச்சுமா? இந்த நேரத்துல எங்க போய்கிட்டு இருக்க? இதெல்லாம் என்ன? நல்ல வேளை நீங்களே எதிர வந்துட்டீங்க. நானே ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு. டோன்ட் வரி. அவர் பண்ணது எல்லாமே ரொம்ப தப்பு. ஐ வில் ரியலி டீச் ஹிம் எ லெசன். உன் கண்ணீருக்கு கண்டிப்பா நான் நியாயத்தை வாங்கி தருவேன். கவலைப்படாத. நீ முதல்ல வீட்டுக்கு போ. இல்ல மேடம், போலீஸால மட்டும்தான் உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க முடியும். நான் டிசைட் பண்ணிட்டேன் மேடம். நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி பணம் கொடுக்கலான்னு முயற்சி பண்ணேன். நான் ஒரு பெரிய அமௌண்ட்டை செட்டில்மெண்ட்டா தரேன்னு கூட முயற்சி பண்ணேன். ஆனா அவ ஒத்துக்கல. மாத்திரையே டெவலப்பர்ஸ். எங்க அப்பாவோட உழைப்பாளியும் என் உழைப்பாளியும் உருவான கம்பெனி இது. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் எல்லா விஷயத்தையும் என்ன ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாரு. ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டு அன்னைக்கு சஞ்சிதாவோட போன் லொகேஷனும் என்னோட லொகேஷனும் மேட்ச் ஆகும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். அங்க இருந்து என் டிரைவரை ஃபாலோ பண்ண அனுப்புனேன். ரகு கிட்ட எப்படியோ அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா. மிச்ச வாழ்க்கைய ஜெயில நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஜெயில என்னெல்லாம் டெவலப் பண்ணலான்னு நல்லா உட்காந்து யோசிங்க, சரியா? ஒரு மனுஷனால எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் அவனால ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்கு இந்த உலகத்துல பல வழிகள் இருக்கு. மற்றவங்க கிட்ட இருந்து உதவி கிடைக்காத சூழ்நிலையிலையும் எங்க நாம மாட்டிக்குவோன்னு பயம் வரும்போது மக்கள் சில நேரங்கள்ல தவறான பாதைக்கு போறாங்க. இதால பாதிக்கப்படுறது சஞ்சிதா மாதிரியான பெண்கள் மட்டும்தான். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல என்னைக்குமே உண்மையை சொல்ல பயப்படவே கூடாது. பயமும் தூரமும் விலகி போகும்போதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பம் உருவாகும். உங்ககிட்ட இருந்து விடைபெற போவது நான் சோனி. அடுத்த கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல ஒரு புது எபிசோடோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்க ஃபேமிலியும் பத்திரமா பாத்துக்கோங்க. பாதுகாப்பாகவும் விழிப்போடவும் இருங்க. தொடர்ந்து கிரைம் பேட்ரோல் அலர்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.